தமிழக அரசியலில் நாளைய நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சட்டசபையில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம் மற்றும் ஐயுஎம்எல் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவிலிருந்து பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த விஷயம் சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உடைத்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் சட்டசபையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எப்பவுமே ஆளுங்கட்சியாக அவங்களுடைய செயல்பாடு மீது நமக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை தான் அவங்க கொடுப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும். ஆளுங்கட்சியாக திமுக மீது நமக்கு என்னதான் விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் எதிர்க்கட்சியாக திமுக உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக செயல்பட்டிருக்கு. கடந்த காலகட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகிறாரு. அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம்லாம் உதயநிதிக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளிலேயே எதிர்க்கட்சி தலைவராக மிக சிறப்பாக பேசியிருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை சரியாக செய்யும் போது நம்ம பாராட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுறோம். விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து வென்ற தோழமை கட்சிகளுடைய ஆதரவுனால தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் சீஃப் மினிஸ்டராக உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு பங்கமா விஜய் அவர்களை கலாய்ச்சி விட்டுருக்கிறாரு உதயநிதி அப்படின்னு தான் சொல்லணும். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உதயநிதி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த விஜய் அவர்களுடைய முகம் தோழமை கட்சிகளோட ஆதரவுல தான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஆட்சியே அமைத்திருக்கு, இன்னைக்கு சட்டசபைக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னதும் விஜய் அவர்களுடைய முகமே மாறிடுச்சு. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ஏன்டா அந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு விஜய் அவர்களுடைய மனசுல கண்டிப்பாக தோன்றியிருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்குமோ? ஏன்னா இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஏன்னா விஜய் அவர்கள் நேற்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேணுமென்றே தவிர்த்தார். ஆரத்தழுவி ஸ்டாலின் அவர்கள் கட்டி அணைத்து விஜய் அவர்களை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் உட்காந்து ரெண்டு பேரும் பேசினாங்க. அதில் உதயநிதி அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட போறாரு. அப்போ ஆட்டம் அப்படிங்கிறது அடுத்த 5 வருடத்திற்கு திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்னு நம்ம கொண்டு போவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு இடைஞ்சலாக இருப்பார், அதனால அவரை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி ஆசை வார்த்தைகளை காட்டி நீங்க தாவேகா பக்கம் வந்துருங்க, அமைச்சரவையில் பங்கு கொள்ளலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு நாம தான் என்று பேசி அதிமுகவை இரண்டாக பிளவுபடுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக புரிகிறது. அதிமுகவில் இருந்து ஒரு தரப்பு நாளை நடக்கவிருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி டெஸ்ட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக ஓட்டளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பாதிக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மீது கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது பாயாது. ஆனால் பாதிக்கும் குறைவான எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்சித்தாவல் தடை சட்டம் பாயும். அவங்க எம்எல்ஏக்களாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப உருக்கமாக இருந்தது. மனுஷன் அழுக மட்டும்தான் செய்யல, அவர் கனத்த இதயத்தோடு இருக்கிறாரு, உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருக்காரு அப்படின்னு அவர் பேசும்போதே அது தெரிந்தது. அவர் பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அங்கே இருந்த அனைவரையும் ரொம்ப மரியாதையாக பேசி அவருடைய உரை அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டுச்சு. இதில் வேடிக்கை என்னன்னா விஜய் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவமதித்தும் அவர் வணக்கம் சொல்றப்ப கூட திரும்ப வணக்கம் சொல்லாமல் ஆணவத்தில் ஆடக்கூடிய விஜய் அவர்களை இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு தான் பேசிட்டு வராரு. இதுதான் ஒரு லீடருக்கும்
நேற்று திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சராவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் அதிமுகவில் பிளவை உண்டு பண்ணிடணும், அதிமுகங்கிற கட்சியவே அழிச்சிடணும், நாளைக்கு திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தமிழக அரசியலை கொண்டு போகணும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் என்னதான் பேசி ஒரு திட்டத்தை போட்டிருந்தாலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க. நம்மளுடைய கூட்டிலேயே கல்லெறிஞ்சு பாதி எம்எல்ஏக்களை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு தெரிந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாம விஜய் அவர்களை மரியாதையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ண விதம் உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்ததற்கான முக்கிய காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு முடிவு பண்ணாரு. அதை எங்ககிட்டயே சொன்னாரு. திமுகன்ற கட்சியை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியவே தொடங்கினாரு. நாங்கள் எப்படி திமுகவோட போய் கூட்டணி வச்சு ஒரு கூட்டாட்சியை அமைக்க முடியும்? அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நம்பிக்கை இல்லை. இப்படி திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிற எடப்பாடியோடு எங்களுக்கு அதிருப்தி இருக்கு. அதனால நாங்க ஒரு தரப்பு விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. சி.வி. சண்முகம் அவர்களுக்கு வரலாறு அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. இதே எம்ஜிஆர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தவர் தான். அதிமுகவிற்கு தாய் கழகமாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதே ஓபிஎஸ் இன்னைக்கு எங்க போயிருக்காரு? இதே திமுகல தான் போயிருக்காரு. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகல இருந்து எங்க போனாரு? தாய் கழகமான திமுகவுக்கு தான் போனாரு. நாளைக்கு ஒருவேளை சி.வி. சண்முகம் ஒரு 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை உடைச்சிக்கிட்டு வெளியேறிட்டாரு, தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னா நாளைக்கு அதிமுகங்கிற கட்சி அழிந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 10க்கும் மேற்பட்ட ஒரு எம்எல்ஏக்களை வைத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. நாளைக்கு அதிமுகங்கிற கட்சியே இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமே. ஆனால் எப்படி ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்தாரோ அதே போல இபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் என்னைக்கோ செய்த துரோகத்திற்கான ஒரு விலையை இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரோ அப்படிங்கிறது தான் நமக்குள்ள எழக்கூடிய கேள்வியா இருக்கு. இதே சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்திய போது அவர் அவங்க 2 பேருக்குமே துரோகம் செய்து கட்சியை கைப்பற்றினாரு. நாளைக்கு இதே சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி மட்டும் என்ன புனிதரா? அவருமே சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் விபூதி அடிச்சுட்டு தானே அதிமுகவை கைப்பற்றினாரு. துரோகத்தால தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு ஒரு விஷயத்தை முன்மொழிந்தது உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. தமிழ்தாய் வாழ்த்திற்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒருபோதும் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. பதவியேற்பு விழாவிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு போயிருச்சு. ஆளுநர் அவர்களுடைய உரை அப்படிங்கிறது நடக்கவிருக்கு சட்டமன்றத்தில். அப்போ நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா கடுமையான விளைவுகளை தமிழக வெற்றி கழகமும் முதலமைச்சர் அவர்களும் சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தோனியில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இம்ப்ரெசிவா தெரிகிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வெஸ்ட் பெங்கால்லையே இந்த மாதிரி வந்தே மாதரம் அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதே போல நீங்க வந்தே மாதரத்திற்கு முன்னுரிமை கொடுக்கறத நிறுத்தணும், தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடணும் அப்படிங்கிற கோரிக்கையை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் முன்வைத்தது, தமிழுக்கான முக்கியத்துவத்தை பேசியது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் பாட்டு பாடப்படல. ஆனா இங்க தமிழ்நாட்டில் அது பாடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு பேரவையினுடைய மரபையே மாத்த சொன்னவர் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருக்கிறார். அதை நாங்க உறுதியா எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் உறுதியா மறுத்தார். அதனால 2023ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 வருஷம் அவர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போன காட்சிகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதன் மூலமா நாங்க சொல்ல வர்றது, அடுத்து விரைவிலேயே இந்த பேரவையில ஆளுநர் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசினுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் இந்த பேரவையில நடப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்தாய் வாழ்த்து என்றைக்கும் 2வது இடத்திற்கு நாம தள்ளி போக விடக்கூடாது.
அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 714 டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. போதையில்லாத தமிழகம் அப்படின்னு வாயளவில் பேசாமல் இப்படி ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. படிப்படியாக டாஸ்மாக்குடைய எண்ணிக்கைகளை குறைத்து ஒரு வழியாக டாஸ்மாக்கே டோட்டலாக இழுத்து மூடி போதையில்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றணும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கோரிக்கையை வைத்துக்கொள்கிறோம் நம்ம. ஏன்னா 90 விழுக்காடு தமிழ்நாட்டில் அரங்கேறி வரக்கூடிய குற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த டாஸ்மாக் தான். ஏன்னா 90 விழுக்காடு மக்கள் அதிகபட்சமான போதையை பயன்படுத்துறது டாஸ்மாக் வழியாக தான். மிச்சம் இருக்கிற 10% தான் கஞ்சா, அபீனு, அது இது மற்ற போதை வஸ்துக்கள் தான். அப்போது மெஜாரிட்டியான குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டாஸ்மாகை படிப்படியாக மொத்தமாக இழுத்து மூட வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதற்கு ஆல்டர்னேட்டாக நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தக்கூடிய கள்ளுக்கடைகளை திறந்து அதை ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவுரையையும் நம்ம இந்த இடத்துல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள், அவருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அதிமுக செயல்பட்டிருக்கிறது. அவர் அந்த கட்சியை இவ்வளோ நாட்களாக வழிநடத்தியிருக்காரு. இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது அழியும் தருவாயில் இருக்குது. மக்களாகிய நீங்கள் நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு CV சண்முகம் தலைமையில் மெஜாரிட்டி ஆஃப் த ADMK MLAs ஆதரவு கொடுத்தா அதிமுகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குள்ளாயிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஹியூமிலியேட் பண்ணப்படுறாரு. அவரை தொடர்ந்து கேவலப்படுத்துகிறாங்க. அவருக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களே, தன்னுடைய MLAக்களே முதுகில் குத்துறாங்க. துரோகத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறார் எடப்பாடி. அவர் முன்னாடி செய்த துரோகம் தான் இந்நாள் அவருக்கு திரும்ப கிடைக்கிறதா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அவருக்கு திரும்ப கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வியை மக்களாகிய உங்கள்கிட்ட முன் வச்சு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நிலவி வரக்கூடிய அசாதாரணமான அரசியல் சூழல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.